உங்க வீட்டுல இருக்கிற நெய் ஒரிஜினல் தானா? எப்படி கண்டுபிடிப்பது? இதோ டிப்ஸ். சமீப காலமாக உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யப்படுவது அதிகரித்து வரும் நிலையில் நெய்யும் அதிலிருந்து தப்பிக்கவில்லை. அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் சிலர் தூய நெய்யுடன் மலிவான சமையல் எண்ணெய்கள், வனஸ்பதி, ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்ட கொழுப்புகள் மற்றும் பிற செயற்கை பொருட்களை கலந்து விற்பனை செய்கின்றனர். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த கலப்பட நெய் அசல் நெய் போலவே தோற்றமளிப்பதால் சாதாரண நுகர்வோர் எளிதில் ஏமாறுகின்றனர். இதுபோன்ற கலப்பட நெய்யை கண்டறிய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI ஒரு எளிய வீட்டு சோதனை முறையை பகிர்ந்துள்ளது. இந்த சோதனை மூலம் நெய்யில் தாவர எண்ணெய் அல்லது பிற கலப்பட பொருட்கள் கலந்துள்ளனவா என்பதை ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்ளலாம். இதற்காக முதலில் ஒரு சோதனை குழாயில் அல்லது சிறிய கண்ணாடி பாத்திரத்தில் 1 மில்லி லிட்டர் உருக்கிய நெய்யை எடுக்க வேண்டும். அதனுடன் 1 மில்லி லிட்டர் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சேர்த்து பின்னர் அரை தேக்கரண்டி சர்க்கரையை சேர்க்க வேண்டும். இந்த கலவையை சுமார் 2 நிமிடங்கள் நன்றாக குலுக்கி சில நிமிடங்கள் அப்படியே வைக்க வேண்டும். நெய் முற்றிலும் தூய்மையானதாக இருந்தால் கலவையில் எந்தவித நிறமாற்றமும் ஏற்படாது. ஆனால் தாவர எண்ணெய், வனஸ்பதி அல்லது பிற கலப்பட பொருட்கள் இருந்தால் அமில அடுக்கு இளஞ்சிவப்பு அல்லது அடர் சிவப்பு நிறமாக மாறக்கூடும். இந்த நிறமாற்றம் நெய் முழுமையாக தூய்மையானது அல்ல என்பதை சொல்லிவிடும். இந்த நிறமாற்றத்திற்கு பின்னால் ஒரு வேதியியல் காரணமும் உள்ளது. நிபுணர்கள் கூற்றுப்படி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சர்க்கரையை சிதைத்து போஃபுலர் என்கின்ற சேர்மத்தை உருவாக்குகிறது. இந்த சேர்மம் தாவர எண்ணெய் அல்லது எள் எண்ணெயில் உள்ள சில வேதிப்பொருட்களுடன் வினை புரியும் போது இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறம் தோன்றுகின்றது. இதன் மூலமே கலப்படம் செய்யப்பட்ட நெய்யை அடையாளம் காண முடிகிறது. நீண்ட காலம் தொடர்ந்து கலப்பட நெய்யை இதில் உள்ள செயற்கை கொழுப்புகள் மற்றும் தரமற்ற எண்ணெய் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். இதனால் இதய நோய், உடல் பருமன், செரிமான கோளாறு, கல்லீரல் பாதிப்பு, இரத்த நாளங்களில் அடைப்பு மற்றும் வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் கலப்பட உணவுகளால் அதிக பாதிப்புக்குள்ளாகலாம். எப்போதும் நம்பகமான நிறுவனங்கள் மற்றும் புகழ்பெற்ற பிராண்டுகளின் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லது. மேலும் வீட்டிலேயே நெய்யின் தரத்தை மதிப்பிட சில எளிய வழிகளும் உள்ளன. ஒரு கரண்டி நெய்யை கையில் வைத்து உரசும் போது அது இயல்பான மணத்தை வெளியிட வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் வைத்த போது நெய் ஒரே மாதிரியாக உறைய வேண்டும். பல அடுக்குகளாக பிரிந்தால் அது கலப்படத்தின் அறிகுறியாக இருக்கலாம். அதேபோல் சூடாகும் போது தூய நெய் விரைவாக உருகி இனிய மனம் வீசும். ஆனால் கலப்பட நெய்யில் வேறுபட்ட வாசனையும் எண்ணெய் தன்மையும் காணப்படலாம். நுகர்வோரின் விழிப்புணர்வுதான் கலப்பட உணவுகளை தடுக்கும் முதல் படியாகும். வீட்டில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை அவ்வப்போது சோதித்து பார்ப்பது, நம்பகமான இடங்களில் இருந்து மட்டுமே பொருட்களை வாங்குவது மற்றும் சந்தேகம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் செய்வது போன்ற நடவடிக்கைகள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். எனவே உங்கள் சமையல் அறையில் இருக்கும் நெய் உண்மையானதா, தூய்மையானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது சுவைக்காக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும்.